ஹலோ கைஸ், இன்னைக்கு நாம மை எஸ் கிளாஸ் ஹண்டர் எபிசோட் 51 தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதான் என்னோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படியே உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம டைரக்டா நம்ம எபிக்குள்ள போவோம். யூகினும் எரிமோ அவங்க வேலைக்கு போவதுக்கு முன்னாடி யூஜின் கிட்ட எக்காரந்து கொண்டு அந்த வீட்டை விட்டு வெளியே போயிடவே கூடாது, இன்னைக்கு ஃபுல்லா நீ ரெஸ்ட் எடுத்தே தீரணும்னு மிரட்டிட்டு தான் கிளம்பி அங்க இருந்து போயிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருமே டக்குன்னு என்ன இங்க ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க. ஆனா எனக்குன்னு அதிகமான வேலை இருந்து அவன் ஏற்கனவே ரிசர்ச் பண்ண வரைக்கும் பார்க்கும்போது சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் நியூபி, வாட்டர் டிராப், ட்ரீ, டியர், வோல்ஃப், கிரசன் மோன்னு மொத்தம் 6 பேர் இருந்துட்டு இருப்பாங்க. அதே கல்ட்டை பொறுத்த வரைக்கும் டியர் மாவை அவன் ஏற்கனவே தோக்கடிச்சிருப்பான். இப்ப புதுசா ஜெல்லி ஃபிஷ் வேற வந்திருக்கும். டியர் மாவை விடவும் இது அதிகமான பவரா இருக்குன்னு ஏற்கனவே அந்த டஞ்சனுக்குள்ள போயிருக்கும் போதே அவனுக்கு நல்லாவே தெரிய வந்திருக்கும். ஏற்கனவே டியர்மா கூட சேர்ந்து கான்ட்ராக்ட்ல ஈடுபட்ட சங்கையும் யூகினோட கான்ட்ராக்ட் அவன் கேன்சல் பண்ணிருப்பான். கின்சோ யூனோட கதையை முடிச்சனால இப்போ எம்கேசி கில்ட சேர்ந்த சோய் மட்டும் தான் மீதி இருந்துட்டு இருக்கான். ஆனா சோயை பொறுத்த வரைக்கும் மறைமுகமா ஒளிஞ்சு வாழ்றனால அவனை கண்டுபிடிக்கிறதுக்காக தயாராயிட்டு இருப்பான். நீ வேலை பார்த்து கிழிச்சதெல்லாம் போதும், உடனே போய் ரெஸ்ட் எடுன்னு பீஸ் ஓங்கி ஒரு அடி அடிச்சு அவனை மட்டையாக்கிட்டு இருக்கு. அப்ப ஏதோ ஒரு சத்தம் கேட்டுச்சுன்னு வேகமா ஓடி போய் பார்த்துட்டு இருப்பான். முங்கியோ மட்டையான நிலைமையில முங்கியோட கதை முடிஞ்சிட்டு யாராச்சு 911க்கு கால் பண்ணுங்கன்னு அவன் பார்த்து கத்திட்டு இருக்க. நான் இன்னும் சாவவே இல்லை, என்னோட மானா கொஞ்சம் லோ ஆயிட்டு அதுக்குள்ள என்னோட கதையை நீ முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவேன்னு நினைச்சு கூட பார்க்கல. இந்த அளவுக்கு மானா லோ ஆன அளவுக்கு நீ பெருசா என்ன பண்ணிட்டு இருந்த, நீ கேட்டு இல்ல இந்த சோடா நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன்னு அந்த சோடை எடுத்து கொடுத்துட்டு இருப்பான். சோடா அவன் கையில பிடிச்சோனையே அவன் கையில திடீர்னு அது டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி ஜொல்லாவே மாறிட்டு இருக்கும். இதோட டிசைன் இந்த அளவுக்கு யூனிக்கா இருக்கும்னு நினைச்சு கூட பார்க்கல. அப்ப அந்த ஜொல் மாதிரி இருக்கிறதுல இருந்து ஒரு ப்ளூ கலர்ல ஒரு பேட் மாதிரி ஒண்ணு வெளியே வந்துட்டு இருக்கும். இதோட பேரு யூ யூனிச், லெஜெண்டரி கிளாஸை சேர்ந்தது. ஏற்கனவே டிராகன் லார்டா இருந்த சார்லட் சொல்ற மேஜிக் ஸ்டோனை பயன்படுத்தி தான் இந்த சோடையை நான் உருவாக்கி இருக்கேன். யூஜின், இதை ஒன்னால மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். லெஜெண்டரி கிளாஸ்ல இருக்கிற ஐட்டத்தை நீ எனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறியா? நீ இந்த மாதிரி தான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இதுல ஏற்கனவே டேமேஜ் நியூலிஃபை பண்ணக்கூடிய பவரும் எஃபெக்டும் அதிகமாவே இருந்துட்டு இருக்கு. இது ஒரு வாட்டி மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. நீ எத்தனை வாட்டினாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மேஜிக் ஸ்டோனை நீ சார்ஜ் பண்றது மூலமா ஃபுல்லா சார்ஜ் ஆச்சுன்னா லெஜெண்டரி கிளாஸ்ல இருக்கிற பவரையே டேமேஜ் பண்ணக்கூடிய பவர் இதுக்கு அதிகமாவே இருந்துட்டு இருக்கு. ஒரு லெஜெண்டரி கிளாஸ்ல இருக்கிற மான்ஸ்டர் கூடயோ இல்ல பேசன் கூடயோ நீ சண்டை போடும்போது 1 மணி நேரத்துக்கு இதை பயன்படுத்தி உன்னால அவங்கள தடுத்து நிறுத்த முடியும். அதே லெஜெண்டரியை விடவும் பவர்ஃபுல்லான கிளாஸ்ல இருக்கிறவங்கள நீ சந்திக்கிற மாதிரி சூழ்நிலை வந்துச்சுன்னா அவங்க கூட 10 நிமிஷத்துக்கு உன்னால இதை பயன்படுத்தி நீ சண்டையில ஈடுபட முடியும். இது ஒரு growth டைப்பா இருக்கிறனால வருங்காலத்துல இதை விடவும் அடிஷனலான எஃபெக்ட் எல்லாமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. இதுக்குன்னு எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. லெஜெண்டரி கிளாஸையே முழுங்கி சாப்பிடுற அளவுக்கு இது ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஏற்கனவே இது ரொம்ப ஓவர் பவரா இருந்துட்டு இருக்கு. இதுல இதை விடவும் முன்னேறக்கூடிய பவர் இருக்குன்னு சொல்ல வரியான்னு அவன் சந்தோஷத்துல குடிச்சிட்டு இருக்க. எனக்கு நீ இப்ப உருவாக்கி கொடுத்த மாதிரி உனக்கும் மத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சோடா உருவாக்க வேண்டியதானே. இது ஒன்ன பண்ணதுக்கே என்னோட ஆயுசே மொத்தமா முடிஞ்ச மாதிரி ஆயிட்டு. கடைசியா கோல்டன் ஸ்மித்ல ஃபார்மர் ஓனரா இருந்த சார்லட்டோட மேஜிக் ஸ்டோனை பயன்படுத்தி நான் இதை உருவாக்கி இருக்கறனால திருப்பி இதே மாதிரி நானே நினைச்சாலும் உருவாக்குறதுக்கு வாய்ப்பே இல்லை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷாலோஸ் மார்பிள்னு ஒன்னு கொடுத்தேன்ல, அது இந்த சோடா உருவாக்கும் போது மிச்ச மீதியா இருந்த பொருளை பயன்படுத்தி தான் நான் உருவாக்கி கொடுத்தது. இந்த பேட் சார்லட்டோட சின்ன வயசுல இருந்த சாயல்ல தான் இருந்துட்டு இருக்கு. என்னோட பெஸ்டான மாஸ்டர் பீஸ் எல்லாத்தையுமே பயன்படுத்தி தான் நான் இதை உருவாக்கி இருக்கேன். அதனாலதான் இதுக்கு யூன்னு சொல்ற பேரையே நான் வச்சேன். உன்னோட சேஃப்டிக்கு இது ரொம்ப ஒத்தாவே இருந்துட்டு இருக்கும். இந்த அளவுக்கு அற்புதமான ஒரு இதை நீ வச்சுக்க வேண்டியதானே, எதுக்காக என் கிட்ட கொடுத்துட்டு இருக்க? நீ இந்த மாதிரி தான் சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒன் டே மாதிரி நான் டஞ்சனுக்குள்ள எல்லாம் போகவே மாட்டேன். கத்தியை எடுத்து என்னால சண்டை போடவும் தெரியாது. நான் எப்பவுமே ஸ்மித்துக்குள்ளேயே இருந்து ஒளிஞ்சிருந்து தான் நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அதனால எனக்கு எந்த விதமான ஆபத்தான சூழ்நிலையும் வராது. ஆனா உன்னை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. உனக்குன்னு அதிகமான எனிமிஸ் வருவாங்க. ஆபத்து எப்பவுமே உன்னை சூழ்ந்தே தான் இருந்துட்டு இருக்கும். எரிமும் யூகின் மாதிரி என்னால உன் கூட சேர்ந்து கத்தியை பிடிச்சு சண்டை போடவே முடியாது. அதனாலதான் என்னால முடிஞ்ச வரைக்கும் எல்லா சப்போர்ட்டையும் ஏதாச்சும் ஒரு பொருளை உருவாக்கி உனக்கு கொடுத்து சப்போர்ட் பண்ணணும் தான் ஆசைப்பட்டு இருக்கேன். முங்கியோ உன்னை மாதிரி ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும்னு அவர் ரொம்ப சந்தோஷத்துல இருந்துட்டு இருக்கேன். ஆனா கொஞ்சம் இந்த டிசைனை கம்மி பண்ண முடியுமா? இதை கூட்டிட்டு மட்டும் நான் வெளியே போனா நான் என்ன துரத்தி கடியும். யூவா இருக்கிற அந்த பேடு யூஜினோட தோள்பட்டையில உட்கார்ந்து இருக்கிறத பார்த்தோன்னே அவனோட பழைய பெட்டா இருக்கிற பீப்பு கவலையில அழுதுட்டு இருக்கும். எதுக்காக இந்த பீப்பு அழுகுதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? எனக்கு தெரிஞ்சு இதோட விங்ஸ் எல்லாமே ரொம்ப குட்டியா இருந்து பறக்க முடியாம இருக்கிறனால இது பறக்கிறத பார்த்து தான் கவலையில அழுதுட்டு இருக்கு. எதை நினைச்சு கவலைப்படாத பீப், எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு அதோட காலில் ஒரு சின்ன ஒரு எக்யூப்மெண்ட் மாட்டி விடுறது மூலமா அதையும் பறக்க வச்சுட்டு இருப்போம். ஹண்டர் அசோசியேஷனை சேர்ந்த
பண்ணவங்க எல்லாருமே ஒரு எமர்ஜென்சியான மீட்டிங்ல ஈடுபட்டு இருப்பாங்க. குயின்சோ மியூன் ஏற்கனவே இறந்துட்டான். எம்கேசி கில்டோட கில்டு மாஸ்டரா இருக்கிற ஜோய் இப்போ காணாம போயிட்டான். இப்போ கொரியால 2 எஸ் கிளாஸை சேர்ந்தவங்க ஒன்னா காணாம போயிருக்கறனால நேஷனலோட பவர் மொத்தமா இழந்து போயிட்டு இதே சூழ்நிலை போச்சுன்னா டஞ்சன் மேனேஜ்மெண்ட் செக்யூரிட்டி இஷ்யூல அதிகமான பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுலயும் முக்கியமா பப்ளிக்கு நம்ம மேல இருக்கிற எல்லா நம்பிக்கையும் சுத்தமா காணாம போயிடும். அதை நினைச்சா நீங்க கவலைப்படுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு அண்டர் அசோசியேஷனோட ஹெட்டா இருக்கிற ஜின் யூக்குன்னு சொல்றவன் பார்த்து சொல்லிட்டு இருப்பான். ஒரு சிம்பிளான சொல்யூஷன் சொல்லணும்னா ஒரு புது எஸ் கிளாஸ் ஹண்டரை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும். ஒரு புது எஸ் கிளாஸ் ஹண்டரை ஓவர்சீஸ்ல இருந்து நம்ம கொண்டு வரணும்னா அதுக்கு அதிகமான பட்ஜெட்டையும் அதிகமான பணத்தையும் நம்ம செலவழிக்க வேண்டியிருக்கும். நான் உங்ககிட்ட புது எஸ்ங்கிற ஓவர்சீஸ்ல இருந்து கூட்டிட்டு வரணும் நான் சொல்லவே இல்லை. நம்மளோட பிளான் ஏ நம்ம சீக்கிரமா செயல்படுத்துறதுக்கான டைம் வந்துட்டு இதை பயன்படுத்துறது மூலமா அதிகமான அட்வான்ஸ்டு ஹண்டர் எல்லாரையுமே கொரியால நம்ம கொண்டு வர்றது மூலமா அதிகமான எஸ் கிளாஸ் ஹண்டர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறது மட்டும் இல்லாம நம்ம நேஷனலோட பவரும் முன்னாடி இருந்ததை விடவும் பல மடங்கு பவர்ஃபுல்லா மாறிடும். இந்த உலகத்திலே நம்ம கொரியா தான் நம்பர் 1 பொசிஷனுக்கு வரதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு அவங்க பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க. யூகின் அவனோட பிளாக் ஃபிளேம்ஸோடையும் எரிம் அவளோட ஸ்பியரையும் பயன்படுத்தி மாத்தி மாத்தி அவங்க 2 பேரும் சண்டையில ஈடுபட்டு இருக்க. காய்ஸ் உங்க எல்லாருக்குமே ஒரு சந்தோஷமான விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். இனிமேல் என்ன யாருமே கிட்னாப் பண்ணதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு முங்கியோ கண்டுபிடிச்ச அந்த டிஃபென்சிவ் ஐட்டத்தை காட்டதுக்காக சந்தோஷமா யூகின் கிட்ட ஓடி வந்துட்டு இருப்பான். யூகின் ஈஸியா வளையல் மாதிரி இருக்கிறத யூஜின் இருந்து எடுத்துட்டு இவ்வளவு ஈஸியா என்னாலையும் உன்கிட்ட இருந்து எடுக்க முடியுதுன்னா மத்தவங்களாலையும் எடுக்க முடியும். ஈஸியா உன்னோட கதையையும் எல்லாராலையும் முடிக்க முடியும்னு பார்த்துட்டு இருந்தனா ரெட் லீசாடுக்கு ஈரின்னு சொல்லிட்டு பேரை வச்சுட்டு இருப்பான். அந்த லீசாடு அவனோட வளையல கவ்வி பிடிச்சி சாப்பிடறதுக்கு தயாராகிறத பார்த்தோன்னே யூக்கு கடுப்பு ஏறிட்டு இருக்கும். உடனே ஈரினை கேப்சர் பண்ணதுக்காக யூ அந்த இடத்தை நோக்கி வேகமா ஓடி வந்துட்டு இருக்க. இந்த லீசாட் ரொம்ப பேடா இருக்கிறனால தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. நீ எதை நினைச்சு கவலைப்படாது. ஆமா இது ரொம்ப பேடா தான் இருந்துட்டு இருக்குன்னு யூவும் பேசுறத பார்த்தோன்னே யூ பேசுற மாதிரி நீயும் பேசஞ்சு யூகின் பார்த்து கத்திட்டு இருப்பான். நீ எதை நினைச்சு கவலைப்படாத. நீ மட்டும் அதை நல்லபடியா ட்ரைனிங் பண்ணினா வருங்காலத்தில் அது பேசுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. நம்ம உலகத்துல இப்ப இருக்கிற ஒரே ஒரு ஸ்பிரிட்னா அது ஈரின் மட்டும்தான். கூடி சீக்கிரத்துல நம்ம ஈரின் மாதிரியே அதிகமான ஸ்பிரிட்டை நம்ம கூட கண்ட்ரோல் பண்ணதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. முங்கிய உண்மையிலேயே ரொம்ப அமேசிங்கா இருந்துட்டு இருக்கான். நீ மட்டும் அவன் கூட நெருங்கி பழகினா அவன் உனக்கும் ஏதாச்சும் ஒரு புது எக்யூப்மெண்ட்டை ரெடி பண்ணி கொடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருந்துட்டு இருக்கு. முங்கியோ என்னதான் காம்பைட்ல டேலண்ட் இல்லாம இருந்தாலும் அண்டர்ஸுக்குன்னு ஒரு புது ஏராவே உருவாக்கக்கூடிய பவர் அவன்கிட்ட இருக்கு. அவனை மாதிரி அதிகமான ஸ்கில் இருக்கிறவங்க எல்லாரையும் நான் கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்படுறேன். அந்த மாதிரி நான் பண்றது மூலமா யூனிக்கான டேலண்ட் எல்லாத்தையுமே என் கூடயே வச்சு எனக்கு தேவையான எல்லா வேலையும் என்னால பண்ண முடியும். இப்ப டிவி பிரேக்கிங் நியூஸ் ஒன்னு ஒளிபரப்பப்பட்டு இருக்கும். நான் அவேக்கனா இருக்கிற நேஷன்ல இருக்கிற எல்லாருமே நான் சொல்ல போறதை நல்லா கேட்டுக்கோங்க. இந்த சம்மர் பிரேக்ல நீங்க ஹண்டர்ஸா மாறணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இதுதான் உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. சிட்டிசனா இருக்கிற நீங்க எல்லாருமே ஹண்டர்ஸா மாறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறனால உடனே நீங்க அவேக்கனிங் சென்டரை நோக்கி வந்து ரெஜிஸ்டர் பண்றது உங்களுக்கு தான் ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும்னு அதுக்கு தெரியறத பார்த்தோன்னே என்னது அதை ஓபன் பண்ண போறாங்களா, ஆனா அது எதுக்காக இவ்வளவு சீக்கிரத்துல பண்ண போறாங்கன்னு யூஜின் பார்த்து ஷாக் ஆயிட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிடும். சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிருங்க. அப்படி உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோல சந்திப்போம். பை.